உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு தொகுதி பிற்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் திங்கட்கிழமை கொழும்பை ஐக்கிய மக்கள் சக்தி முற்றுகையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார். இதன் மூலமாக நாடு முழுவதும் பூட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின் கட்டண அதிகரிப்புக்கு எதிரான போராட்டத்தில் 74 லட்சம் மின் பாவனையாளர்களும் ஒன்றிணைய வேண்டும் என துறைமுகம், பெட்ரோலியம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளின் ஒன்றிணைந்த சேவை சங்கத்தின் தலைவர் ரஞ்சன் ஜெயலால் அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் நாடளாவிய ரீதியில் நிர்வாக முடக்கல் நடைமுறைகளில் ஈடுபட அவதானம் செலுத்தியுள்ளதாகவும் மின் கட்டண அதிகரிப்பு நாட்டு மக்களுக்கு மரண தாக்குதலாக அமையும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் தங்கி நின்று சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு திடீரென வயிற்றோட்டம், வாந்திபேதி மற்றும் காய்ச்சல் என்பவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் வைத்தியசாலையின் பணியாளருடன் தொடர்பு கொள்ளுமாறு அறிவித்தல் பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் தண்ணீரில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக இவ்வாறான நோய் தாக்கம் ஏற்பட்டு இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான தபால் மூல வாக்களிப்பு திகதிகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. எதிர்வரும் 22, 23, 24 மற்றும் 28ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவிருந்தது. எனினும் வாக்குச்சீட்டுகள் கிடைக்கப்பெறாத காரணத்தினால் இவ்வாறு தபால் மூல வாக்களிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதில் பெரிய தலைகளுக்கான தலையீடுகள் காணப்படுவதாகவும் மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள். நாட்டில் முட்டைக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் தற்காலிகமாக முட்டை இறக்குமதிக்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் அனுமதி வழங்கியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் முட்டைகள் வெதுப்பகத்துறையினருக்கு மாத்திரம் வழங்கப்படுவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் பதவி விலகுவதற்கான காலம் தற்போது ஆரம்பித்துள்ளதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தேர்தலை ஒத்திவைத்து மக்களின் ஜனநாயக உரிமைகளை பறித்து ஆட்சியில் இருக்க முயற்சித்தால் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியான போராட்டத்தை ஆரம்பிக்க தயார் என அதன் அழைப்பாளர் வசந்த முதலியே எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் ஆண்டுதோறும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட 250 சிறார்கள் உயிரிழப்பதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் வருடாந்தம் 900 சிறார்கள் புற்றுநோய்க்கு உள்ளாவதாக தேசிய புற்றுநோய் தடுப்பு பிரிவின் விசேட வைத்தியர் சுஜாஜ் பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று முதல் பால், தயிர், இறைச்சி உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் 2 மடங்குகளாக அதிகரிக்கப்பட உள்ளதாக தேசிய விலங்கு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அமுல்படுத்தப்பட்டுள்ள மின்சார அதிகரிப்பு காரணமாக குறித்த விலையேற்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நாட்டில் காணப்படுகின்ற அத்தனை அத்தியாவசிய பொருட்களுக்குமான விலைகளும் அத்தோடு மரக்கறிகள், எரிபொருள் ஆகியவற்றின் விலைகளும் பாரிய அளவில் அதிகரிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.